யார் அடியார்கள்? அடியவர்கள்தான் மற்றவர்களுக்கு இறைவனை எப்படி வணங்கி துதிக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறவர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி பெருவிழாவை சீரோடும் பொலிவோடும் ஏற்பாடு செய்து அமைத்து நிகழ்த்தி கொண்டிருக்கிற திருக்கோயிலின் செயல் ஆணையர், செயல் அலுவலர், தக்கார், ஆலய பணியாளர்கள், நாடெங்கிலும் இருந்து திரளாக முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காக வருகை தந்திருக்கிற பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய கரங்குவித்த வணக்கத்தை முதலில் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் குருவாய் வருவான் குகன் என்று பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்று அடியார்க்கு நல்ல பெருமாள். இது அருணகிரிநாதரினுடைய சொற்றொடர். அடியார்களுக்கு நல்ல பெருமாள் என்று முருகனை புகழ்ந்து அருணகிரிநாத பெருமான் பாடியிருக்கின்றார். அடியாருக்கு இனியவன், அடியாருக்கு எளியவன், அடியார் இடைஞ்சல் களைபவன், அவனுடைய திருவடிகளை அறிந்து பற்றி கொண்டோம் என்றால் துன்பத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெறலாம் என்றெல்லாம் திருப்புகழ் மூலமாக அருணகிரியார் முருகப்பெருமானின் பெரும் புகழை பேசுகிறார். அறிவால் அறிந்து உன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே என்பது திருப்புகழ். அது என்ன விதமான இடைஞ்சலாக இருந்தாலும் அவனே கதி என்று அவன் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டால் அந்த இடைஞ்சலை களைந்து அருள் பாலிக்கிறவன் என்று திருச்செந்தூர் திருப்புகளிலேயே அருணகிரிநாத பெருமான் பேசுகிறார். அருமையான திருப்புகள். விரல் மாறன் 5 மலர்வாழி சிந்த மிகவானில் இந்து வெயில் காய, மிக வாடை வந்து வெயில் போல ஒன்ற வினைமாதர் தொந்தம் வசை கூற, குறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பம் அயல் தீர, குளிர்மாலையின்கண் அணிமாலையும் தந்து குறைதீர வந்து குறுகாயோ, மரிமானுகந்த இளையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதிபாழா, மலைமாவு சிந்த அலை வேலை அஞ்ச அயில்வேல் கொடன்று பொறும்பீரா. அறிவால் ஒரு அருமையான ஒரு விஷயமாக, ஒரு கீப்பிங் செய்து தரக்கூடிய விஷயமாக இருந்துட்டு போகட்டும். அப்படியே நான் இப்போ என்ன உங்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேனோ அது மாதிரியே அந்த ஸ்டேஷனில் ஊறச் செய்து அதற்கு பிறகு அங்குமிங்குமாக தூக்கி கொண்டு ஓடுவார்கள் பார்த்திருக்கிறேன். மிக அழகாக இந்த அருணாச்சல கவிராயர் பேசி அருளிய அருமையான பாடல். இந்த ஜகம் எத்தகையது என்பதை தெள்ள தெளிவாக அருந்தமிழ் சொற்களால் எடுத்து வைத்த பெருமை அவருக்கு உண்டு. அதனால் இந்த விரல் மாறன் 5 மலர்வாழி சிந்து மிகவானில் இந்து வெயில் காய என்கிற திருப்புகளை அவ்வளவு அருமையாக பாடியிருக்கிறார். உள்ளமெல்லாம் நெக்குருகக்கூடிய விதமாக இருப்பதுதான் நம்முடைய திருப்புகள். அதனால்தான் சொல்லி வைத்தார்கள், திருவாசகத்துக்கும் உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பதைப் போல திருப்புகளுக்கும் உதிராதவர்களோ உருகாதவர்களோ யாரும் இருக்கவே முடியாது. அருமையான சுத்தமான வடமொழி கலந்த மொழியில் தன்னுடைய அனுபவத்தை கொட்டி வைத்திருக்கிறார். இந்த திருப்புகள் மிக அழகாக நமக்கு சொல்கிறது, முருகப்பெருமானின் பொருத்தமான அவனுடைய திருவடிகளையும் திருத்தோள் மலர்களையும் அலங்காரம் பண்ணக்கூடியது அருணகிரிநாத பெருமானின் இந்த அபூர்வமான பாமாலை. இந்த சிறப்பு மிகுந்த இந்த பாமாலையை உலகில் போற்றாதவர்கள் யாரும் கிடையாது. அதில் இருக்கிற சொற்சுவை பொருட்சுவை மட்டும் அல்ல, அதில் இருக்கிற முருகப்பெருமானின் அனுகிரகம் நிறைந்த விஷயங்கள். அப்பா அருணகிரி அப்பா, உன்னை அன்றி முன்போல் ஓர் சொல் யார் விளம்புவார்கள் என்று கேட்டார்கள் நம்முடைய பெரியோர்கள். அப்படிப்பட்ட சிறப்பும் பெருமையும் உடையவராக இருந்தவர் வாழ்க்கையில்
பலகாலம் துன்பங்களை அனுபவித்து சிரமங்களை அனுபவித்து அகக்கண் திறக்கப்பட்ட பிறகு முருகனே கதி என்று அவனை தவிர வேறெதுவும் இல்லை என்பதாக இருந்தவர். மிக வாடை வந்து வெயில் போல ஒன்ற வினைமாதர் தொந்தம் வசை கூற குறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்ப மயல் தீர குளிர்மாலையின்கண் அணிமாலையும் தந்து குறைதீர வந்து குறுகாயோ மரிமானுகந்த இளையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதிபாளா மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச அயில்வேல் கொடன்று பொறும்பீரா அறிவால் அறிந்துன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே என்று திருச்செந்தூர் முருகனை பாடி துதிக்கிறார் அருணகிரிநாத பெருமான். நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. பழைய காலத்தில் இப்பொழுது போல எழுதி பத்திரப்படுத்தி வைக்கிற வசதிகள் எதுவும் கிடையாது. அப்படியே ஏட்டில் எழுதி அந்த ஏடுகளெல்லாம் எழுதப்பட்ட இடத்திலேயே விட்டு போய்விடுவார்கள். அதற்கு பிறகு ரொம்ப காலம் கழித்து அதில் ஆர்வமுடையவர்கள் ஊராக சென்று தேடி எடுத்து ஏட்டை பார்த்து அதில் கரையான அரிச்சது போக அழிஞ்சு போன ஏடுகளை தவிர மீதி இருக்கிற பாடல்களை திரும்பவும் எழுதி செம்மைப்படுத்தி புத்தக வடிவில் அதை கொண்டு வரக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி வருகிற வரைக்கும் அந்த ஏடுகளை கட்டி காத்து அதை தேடி அலைஞ்சு பாதுகாத்து வைத்திருந்தது என்பது ஒரு மிகப்பெரிய வேலை. 10,000க்கும் மேலே அருணகிரியார் பாடியிருக்கிறார் என்கிறார்கள். 10,000க்கும் மேலே பாடின அருணகிரியாரின் பாடல்களில் 1000 சொச்சம் பாட்டு தான் நமக்கு 1300 சொச்சம் தான் கிடைச்சிருக்கு என்றால் பாக்கி உள்ளவைகள் எல்லாம் காலத்தினால் அழிந்து போகிற நிலைமைக்கு வந்துவிட்டது. ஆனால் இதைப்போல இனி ஒருவர் திருப்புகழ் பாட முடியுமா என்று கேட்டால் அந்த பதில் முடியும் என்று சொல்லக்கூடியதாக நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அத்தனை பாடல்களுமே முருகப்பெருமானுடைய பெருங்கருணையினால் முருகப்பெருமானுடைய பேரருளினால் பாடப்பட்டதை தவிர வேறெதுவும் நாம் சொல்லிவிட முடியாது. அவனுடைய பெருங்கருணையினால் பாடப்பட்டது. அருணகிரிநாத பெருமான் பாட பாட முருகன் தன்னுடைய பாதத்தை கொண்டு வந்து அவருடைய அந்த பாடல் எழுதப்பட்ட ஏட்டில் பதித்தான் என்று படிக்கிறோம். தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் எந்தன் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ அப்படின்னு கந்தர் அலங்காரம் அருணகிரியார் பாடுகிறார். முருகனுடைய திருவடி அந்த அச்சு, அவனுடைய திருவடி அச்சானது 3 இடங்களில் பதிந்திருக்கிறது என்கிறார். அதில் ஒன்று தாவடி ஓட்டும் மயில் மேலே பதிந்திருக்கிறது முருகனுடைய திருவடி அச்சு. ஏன்னா காலை தூக்கி போட்டு மயில் மேலே உட்காரும்போது அந்த திருவடியானது மயில் மேலே கண்டிப்பாக படும். சேவலும் மயிலும் வாழ்கன்னு சொல்லுகிறோமே, முருகனுடைய திருவடி மலர்கள் பல முறை பதிந்த உடம்பை உடையது சேவல். அதனால தான் அந்த சேவலுக்கு மேலே அவனுடைய திருவடி பதிகிறது. அருணகிரியார் சொல்லுகிறார் தாவடி ஓட்டும் மயில். அப்புறமா தேவர் தலை, முருகனுடைய திருவடியை தங்கள் சிரத்தில் சூடினார்கள் தேவாதி தேவர்கள். இப்போ தேவாதி தேவர்கள் சிரத்தில் சூடினதுனால அவர்களுடைய தலையில் முருகனுடைய திருவடி பதிந்தது. ஆக 2 இடமாச்சு, சேவல் மேலே மயில் மேலே தேவாதி தேவர்களினுடைய திருத்தலையில். 3வது இடம் சொல்கிறார். 3வது இடம் எங்கே பதிந்தது என்று கேட்டால் 3வது பதிந்த இடம் அருணகிரிநாதரின் திருப்புகழ் பாட்டு எழுதப்பட்ட ஏடு. அந்த ஏட்டில் ஒவ்வொரு பாட்டாக அவர் எழுதி முடிக்க முருகன் வந்து அந்த ஏட்டில் தன்னுடைய திருவடியை பதித்தானாம். அருணகிரியாரோட பாட்டுக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு என்றால் முருகனுடைய திருவடி பதிந்திருக்கிறது அருணகிரிநாதர் பெருமானின் திருப்புகழ் ஏட்டில். அந்த காலடியை கொண்டு வந்து முத்திரை மாதிரி பதித்தான். ஒரு கடிதம் வருகிறது, அதில் ஒரு அரசாங்க முத்திரை இருந்தால் அரசாங்கத்திடமிருந்து வருகிறது என்று அதற்கு ஒரு மதிப்பு இருக்கிறது அல்லவா? அதுபோல வெறும் ஏட்டில் பாடலாக இல்லாமல் அந்த ஒவ்வொரு பாடலிலேயும் தன்னுடைய திருவடியை கொண்டு வந்து முருகன் பதித்தான்.
இந்த அருணகிரிநாதரே பதிவு செய்கிறார், தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் எந்தன் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ அப்படின்னு அலங்காரத்தில் பாடுறார். இது சிறப்பாக விளக்கம் செய்யும்போது சொல்லுவார்கள். இப்போ நம்ம சில நேரம் ஒரு முக்கியமான தபால் எழுதி அது ஒரு குறிப்பிட்ட துறைக்கு அனுப்ப வேண்டியது இருந்தால் எந்த எழுத்து பிழையும் இல்லாமல் வரிசையாக அழகாக கோணாமல் மாணாமல் நீட்டாக எழுதி கையெழுத்து போட வேண்டிய இடத்துல போட்டு அதுக்கு பிறகு என்ன செய்வார்கள், நமக்கு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் இருந்தால் அந்த ரப்பர் ஸ்டாம்பை அதில் அடித்து அப்புறமா கவருக்குள்ளே வச்சு அட்ரஸ் எழுதி போடும். இந்த ரப்பர் ஸ்டாம்ப் இப்படி அடிக்கிறாங்கல்ல, அடிக்கும்போது முக்கால்வாசி நேரம் அந்த ரப்பர் ஸ்டாம்ப் கோணலாக தான் விழும். முக்கால்வாசி நேரம் திரும்பிக்கிட்டு கோணலாக எப்படியோ விழும். இல்லைன்னா சரியாக மை தொடாமல் அடித்தாங்கன்னு வைங்க, கண்ணுக்கு தெரியாமல் ஒரு மாதிரி லைட்டாக இருக்கும். இல்லை ரொம்ப அழுத்தி வச்சு மையை தொட்டு அடித்தாங்கன்னா ரொம்ப மை பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்காக விவரம் தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த ரப்பர் ஸ்டாம்ப் அடிக்கிறதுக்கு முன்னால் பக்கத்தில் இருந்து ஒரு பழைய பேப்பர் எடுப்பாங்க. எடுத்து அந்த பேடில் இப்படி தொட்டு முதல்ல ஒரு அடியை அந்த பேப்பரில், அந்த ரஃப் பேப்பரில் அடித்து பார்ப்பாங்க. ரொம்ப விழுற மாதிரி இருக்கும். அடுத்து ஒன்று அடித்து பார்ப்பாங்க, அது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இப்போ மூணாவது தான் அவங்க லெட்டரில் இப்போ சரியாக வரும் அப்படின்னு அடிப்பார்கள், சரியாக இருக்கும். அதை மாதிரி தான் முருகப்பெருமான் என்ன செய்தானா, அருணகிரிநாதருடைய பாடலில் தன்னுடைய பாதத்தை கொண்டு வந்து பதிப்பதற்கு முன்னால் அந்த அச்சு சரியாக விழுதான்னு பார்க்கறதுக்காக முதல்ல அதை மயிலோட மேனியில் வைத்து பார்த்தான். சரியாக விழுதாச்சு அப்படின்னு பார்த்தான். ரெண்டாவது தேவர்கள் தலையில் வச்சு பார்த்தான். இந்த ரெண்டும் சரியாக விழுந்த பிறகு அந்த பாதத்தை அருணகிரிநாதரின் பாடல்களில் பார்த்து பதித்தான். அப்படி பார்த்து பதித்ததுனால தான் அருணகிரிநாதரின் பாடல் பரிணமிக்கிறது. இந்த மாதிரி திருப்புகளை மாதிரியோ அலங்காரம் மாதிரியோ அனுபூதி மாதிரியோ அந்தாதி மாதிரியோ திருவகுப்பு மாதிரியோ வேல்விருத்தம் மயில்விருத்தம் மாதிரியான பாடல்கள் உலகில் இவ்வளவு சந்த கட்டுக்களோடு இல்லை என்று சொல்லும்படியான நிலைமை தான் இன்று வரையிலும் இருக்கிறது என்றால், அவருடைய பாடல்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய திருவடியின் அச்சு அவருடைய பாடல்களில் பதிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இது அருணகிரிநாதருக்கு கிடைத்திருக்கிற எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். நேற்று கூட நான் சொன்னேன், நேருக்கு நேராக பல முறை தரிசனம் தந்து அருணகிரிநாதரோடு பேசுகிறான், அருணகிரியோடு சேர்ந்து பாடுகிறான். அவர் பாடல் எழுதியிருக்கிற ஏட்டில் தன்னுடைய பாதத்தை கொண்டு வந்து பதிக்கிறான். இவ்வளவெல்லாம் கருணையோடு முருகப்பெருமான் அருணகிரிக்கு வழிகாட்டிய காரணம்தான். நினைத்து பார்க்கும்போது அடியார்களுக்கு எளியவனாக, அடியாருக்கு இனியவனாக, அடியார்களின் இடைஞ்சலை களையக்கூடியவனாக முருகன் இருக்கிறான் என்று பழனி திருப்புகளில் அருணகிரிநாத பெருமான் பாடுகிறார். 6 முறை ஆறுமுகம் ஆறுமுகம்னு சொல்லி பாடுவார். 6 முறை அந்த பாடல் சொல்லுகிறது, ஆகமணி மாதவர்கள் பாதத்தை அணுகி அவர்களை நாம் பெருமைப்படுத்தி அவர்கள் மனதில் முருகன் வாழுகிறான் என்பதை உணர்ந்து அவர்களை தொழுதால், அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தால் நாம் முருகனையே பெருமைப்படுத்தியது போல ஆகும் என்று மிக அழகான பாடல். 6 முறை ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடி ஆர்கள் பதுமே துணையதென்று நாளும் எருமையில் வாகன குகாசரவணா எனது ஈசையன மானமுனதென்று மோதும் ஏழைகள் வியாகுலம் ஈதன வினவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடும் ஆழை பொறு மேனியவ வேல அணி நீலமயில் வாகவுமை தந்தவேளே நீசர்கள் தம்மோடு எனது தீவினையெல்லாம் அடிய நீடுதனி வேல்விடும் மடங்கல் வேளா சீறி வரும் மாற உணன் ஆவி உணும் ஆனை முக தேவர் துணை வாசிகிரி அண்டகூடம் சேருமழகார்பழனி வாழ்குமரனே பிரம்ம தேவர் வரதா முருகத் தம்பிரானேன்னு முடிகிறது அந்த திருப்புகள். ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும். அடியார்களை எந்த அளவுக்கு பெருமைப்படுத்துகிறார் பாருங்கள் அருணகிரிநாத பெருமான் திருப்புகள். அடியார்கள் தான் யார்? அடியார்கள் தான் இறைவனுக்கு தொண்டு செய்கிறவர்கள்.
யார் அடியார்கள்? அடியார்கள் தான் இறைவனின் புகழை பரப்புகிறவர்கள். யார் அடியார்கள்? அடியவர்கள் தான் மற்றவர்களுக்கு இறைவனை எப்படி வணங்கி துதிக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறவர்கள். யார் அடியார்கள் என்றால், மற்றவர்கள் எந்த தீமையான பாதையிலும் சென்று பாவத்தை கட்டிக்கொள்ளாமல் அவர்கள் நேர்மையான வழிமுறைப்படி நடந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்த்தபூர்வமாக ஆக்கிக் கொள்வதற்கு வழிகாட்டக்கூடியவர்களாகவும் இருக்கிறவர்கள் நம்முடைய அடியார்கள். ஆக அடியார்கள் அரண் பூசையும் செய்வார்கள். எளியவர்களாக இருக்கிற நம் போன்றவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் பெருமையை வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது என்பதனால் அடியார் பெருமை தொண்டர்களின் பெருமையைப் போல, அடியார்கள் தொண்டும் செய்திருக்கிறார்கள், தொண்டர்தம் பெருமையைப் போல சொல்லவும் அரிதாயிருப்பது தான் அடியார்களினுடைய பெருமை. அடியார்களை பெருமைப்படுத்தினால், அடியார்களை வணங்கினால் ஆண்டவனை வணங்கியதற்கு சமம் என்றார். ஏனென்றால் அவர்களிடத்தில் ஈசன் அவ்வளவு ஈடுபாட்டோடு இருந்தார். அவர்களுக்கு எதுவும் தேவைப்பட்டிருக்கவில்லை. அடியார்களுக்கும் சாமானிய மனிதர்களுக்கு என்ன வித்தியாசம் என்றால், நமக்கு பார்ப்பதெல்லாம் தேவைப்படுகிறது, ஆனால் அடியார்களுக்கு எதுவுமே தேவைப்படவில்லை. நமக்கு நாள்தோறும் இன்று இன்பம், நாளை துன்பம், அடுத்த நாளும் துன்பம் என்று இன்பம் துன்பம் என்று பிரித்து பிரித்து பார்த்து பாகுபாடு செய்து கொண்டே இருக்கிறோம் நாம். ஆனால் அடியார்களுக்கு இன்பம் துன்பம் என்றெல்லாம் எதுவும் இல்லை. நடப்பது எல்லாம் இறைவனுடைய செயல், எல்லாம் இறைவனுடைய கருணை, அனைத்தும் இறைவனுடைய திட்டம் என்பதில் அவர்கள் திட்டவட்டமாக இருந்தார்கள், தீர்க்கமான முடிவோடு இருந்தார்கள். நமக்கு ஏதாவது ஒரு சொந்த சௌகரியம் கிடைத்தால் சந்தோஷப்படுவோம், ஏதாவது சொந்த இடையூறு வந்தால் துக்கப்படுவோம். நம்ம முகத்தில் வேறு அது எழுதி ஒட்டியிருக்கோம், நாம் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறோன்னு முகத்தில் வேறு எழுதி ஒட்டியிருக்கோம். அதே மாதிரி ஒரு சந்தோஷம் வந்தால் ஒரு ஆரவாரத்து மூலமாக அதை தெரிவித்து கொண்டிருப்போம். என்ன அன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரியாக துள்ளிக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்பார்கள். இதெல்லாம் கிடையாது அடியவர்களுக்கு. சுக துக்கங்களுக்கு இடையில் அவர்களுக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. சாமானிய மனிதர்களுக்கும் அடியவர்களுக்கும் உள்ள வேறுபாடு அதுதான். சாமானிய மனிதர்கள் செல்வம் நிலையானது என்று நினைக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம கையில் இருக்கிற செல்வம் என்றும் இருக்கும் என்று தங்கள் அறியாமையினால் நினைக்கிறார்கள் மனிதர்கள். அதனால்தான் நம்முடைய இலக்கியங்களில் எல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க, செல்வம்ங்கிறது ஆற்றின் வெள்ளம் மாதிரி, எப்போ வரும் போகும் யாரும் சொல்ல முடியாது. பெரிய குபேரனா இருக்கிறவங்க கூட எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமில்லாதவனாக நிற்கிற நிலைமை வரும். ஒரு பிட்சக்காரனை விட மோசமான ஸ்திதியில் இருக்கிற ஒருவன் கூட திடீரென்று குபேர செல்வத்தை பெற்றவனாக ஆகிற நிலைமை உலகத்தில் பார்க்குறோம். அதனால் செல்வம் நிலையானது அல்லன்னு நமக்கு படிக்கும்போது தெரியும், ஆனால் வாழ்க்கையில் அதை பிரயோகப்படுத்தவே மாட்டோம். நாம் நினைக்கிறோம் செல்வம் நிலையானது, வாழ்நாள் நிலையானது, இங்கே நூற்றாண்டு கணக்காக இங்கே இருக்க போகிற மாதிரி நாம் நினைப்போம். இது எல்லாம் அடியார்களுக்கு கிடையாது. அவர்கள் எல்லாம் வாழ்க்கையை ஒரு நிழல் என்று வைத்திருக்கிறார்கள். செல்வத்தை ஆற்றில் ஓடுகிற வெள்ளம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு வடியும், இது ஒன்றும் நிரந்தரமானது இல்லைங்கிறதுல தெளிவாக இருக்கிறார்கள். ஆக தெளிவுடையவர்கள் நம் அடியார்கள். தெளிவற்ற நிலைமையில் குழம்பி கொண்டிருக்கிறவர்கள் நாம். அடியவர்கள் இறைவனை நம்பி அவனுடைய கருணையை நம்பி வாழ்ந்தார்கள். தன் பலத்து மேலே அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் நாம் அதற்கு நேர் மாறாக கடைசியில் தான் இறைவனை நம்புவோம். அது வரைக்கும் நம்ம பலத்து மேலேயே தான் நம்பிக்கை வச்சுருப்போம். என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு கஷ்டமான நிலைமை அப்படின்னா, ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் நமக்கு வேண்டியவர்கள் இருக்கிறார்கள், ஏதோ பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம், மருத்துவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, நிலைமை மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார்கள். இருந்தாலும் பார்த்துக்கலாம், எப்படியாவது சரி பண்ணிக்கலான்னு நம்ம நினைப்போம். கடைசியில் ஒரு கட்டம் வரும். அப்போ என்ன சொல்லுவோம்னா, நம்ம வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும். அது என்னன்னா, இனிமேல் கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு. இனிமேல் கடவுள் தான் காப்பாற்றணும்னா, இவ்வளோ நாளும் பேயாக காப்பாற்றிட்டு இருந்துச்சு, இத்தனை நாளும் இறைவன் தானே காப்பாற்றினான். ஆனால் நம்ம நினைக்கிற நேரம் எப்போ பாருங்கள், அந்த நினைக்காத மூமெண்ட்டுங்கிறாங்களா, அந்த கடைசி ஒன்றும் முடியாதுன்னு எல்லோரும் கையை விரித்த பிறகு இனிமே கடவுள் தான் காப்பாற்றணும். இதுதான் நம்ம அடியார்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க எதை ஸ்திரமாக நம்புகிறார்கள் என்றால், இறைவன் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாதுங்கிறத ஸ்திரமாக நம்புகிறார்கள். ஆனால் நாம் நம்ம பலத்து மேலே நம்பிக்கை வச்சு
எப்போ நமக்கு அந்த நம்பிக்கையை இழக்கக்கூடிய சூழ்நிலை வருதோ அப்போ தான் பகவானை பற்றின நினப்பு நமக்கு வர ஆரம்பிக்கும். அதுவும் தீவிரமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஆற்றில் ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி நாம் இருப்போம். அடியார்களுக்கு நமக்கும் உள்ள வேறுபாடு அதுதான். ஆனால் தொகை தொகையாக வகை வகையாக அடியார்கள் தங்கள் வாழ்க்கையின் மூலமாக பல பாடங்களை நமக்கு கற்பித்து சென்றிருக்கிறார்கள். சேக்கிழார் பெருமான் அதனால்தான் பாருங்கள், பெரிய புராணம் அப்படின்னா ரொம்ப பெருசுன்னு மட்டும் அர்த்தம் இல்லை, பெருமைக்குரிய புராணம்னு அர்த்தம். எதில் பெருமை இருக்கிறது என்றால் அடியார்களை வணங்குவதில், அடியார்களை பின்பற்றுவதில், அவர்கள் காட்டிய நெறிகளை கடைபிடிப்பதில் பெருமை இருக்கிறது. தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று ஔவை அந்த காலத்திலேயே பாடிட்டா. பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமால் அலைகடல் துயின்றோன், அலைகடல் குருமுனி அங்கையில் அடக்கம், குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியில் சிறுமண், புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ சிவனார் பாகத்து ஒடுக்கம், சிவனோ தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம், ஆக தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று முடித்தாள் ஔவை. இதை ஔவை பேசியது முருகனிடத்தில் தான், தமிழ் கடவுளான முருகனிடத்தில் தான் பேசினாள். அந்த தொண்டர்கள் தான் இறை தொண்டு செய்து கொண்டு, மகேசனுக்கும் தொண்டு செய்து கொண்டு, மக்களுக்கும் தொண்டு செய்து நல்வழி காட்டியவர்களாகத்தான் நம்முடைய அடியார்கள் இருந்தார். அவர்களுடைய பெருமை சொல்லில் விளக்க முடியாது என்பதனால் அவர்களை பற்றிய சிறப்புக்களை சேக்கிழார் பெருமான் இறை அருளினால் பெரிய புராணம்னு ஒரு பெரிய நூலாக சைவ சமயத்துக்கு ஒரு வரப்பிரசாதமாக வழங்கிட்டு போயிருக்கிறார். அதில் அவர் சொல்லுகிறார், இந்த அடியார்களுக்கெல்லாம் நான் அடிமை, அவர்கள் எல்லாருக்கும் ஆட்பட்டவன் நான் என்று பேசுகிறார் சேக்கிழார் சுவாமிகள். 63 வரலாறு நாம் பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் என்று சிறமேல் வைத்து கொண்டாள். அது பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தது நம்பி ஆண்டார், நம்பி சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதுக்கு முன்னாலே 2 நூல்கள், திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் அந்தாதியன். அதில் வருஷப்படுத்தப்பட்ட அடியவர்களின் வரலாற்றைத்தான் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். என்னன்னா, இந்த அடியார்களின் இயல்பு என்னன்னு எல்லாரும் சொல்லியிருக்கிறார்களே, அதில் சேக்கிழாரும் சொல்லுகிறார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். அவங்களுக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். அதே மாதிரி அவங்களுக்கு சாதாரண ஒரு ஓடாக இருக்கட்டும், இல்லை ஒரு தங்க காசாக இருக்கட்டும், ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். ஓடாக இருக்கட்டும் செம்பொன்னாக இருக்கட்டும் ஒன்று போல தான் நினைப்பாங்க. இது தங்கம், இது சாதாரண ஓடு, அந்த மாதிரி வித்தியாசம் அவர்களுக்கு இல்லை. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடுஞ்செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். கூடும் அன்பில் கூடி இருந்து எல்லாரும் குளிர்ந்து இறைவனை வணங்குவதை விரும்புவார்களை தவிர வேறு எதுவுமே அவர்களுக்கு தேவைப்படாது என்று சேக்கிழார் அடியார்களுடைய பெருமையை பொதுவாக சொல்லி அழகாக பெரிய புராணத்தில் அந்த அடியவர்களின் சிறப்பை, இதெல்லாம் சிவத்தொண்டர்களை பற்றிய சிறப்புகளை எல்லாம் பாடி. இது மாதிரி முருகப்பெருமானின் சீரடியார்கள் எங்கெங்கே இருந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க, அவங்க எப்படிலாம் முருகனை வணங்கினாங்க, இதையெல்லாம் நமக்கு தெரிவிப்பதற்காக வண்ணச்சர்வம் தண்டபாணி சுவாமிகள் என்கிற அடியவர், முருகப்பெருமானின் அடியவர், கௌமார தொகை அப்படின்னு ஒரு நூல் எழுதுகிறார். அதில் படித்து பார்த்தா முருகப்பெருமானுடைய அடியார்களை பற்றிய செய்திகள் எல்லாம் தெரியும். கௌமார தொகை என்று எழுதியிருக்கிறார், ஒரு பெரிய பட்டியல். அவர் எழுதின இன்னொரு நூல் தான் புலவர் புராணம்னு. அதை படித்து பார்த்தாலும் அதிலும் முருகப்பெருமானின் அடியார்களை பற்றிய செய்திகள் ஏராளம் இருக்கிறது. இதுபோல தான் வேணாசேனா சொக்கலிங்கம் பிள்ளை என்கிற பெருமகனார், அவரும் முருகப்பெருமானின் சீரடியார்களை பற்றி பாடி சேயூர் முருகன் அந்தாதி, சேயூர் முருகன் தொகை என்றெல்லாம் பாடி அந்த நூல்களை படித்து பார்க்கும்போதும் அந்த சேயூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் அடியவர்களின் வரலாற்றை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதெல்லாம் நமக்கு வரப்பிரசாதமாக இந்த மாதிரியான நூல்கள் நம்மிடத்தில் இல்லை என்றால்
இந்த சிறப்பு மிகுந்த அடியவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பே ஏற்பட்டிருக்காது. வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் ஆகட்டும், வேணாச்சேனா சொக்கலிங்கம் பிள்ளை ஆகட்டும், இந்த புராணங்களை சேக்கிழார் பெரிய புராணத்தை கொடுத்த மாதிரி அவர்கள் முருகன் அடியார்களுடைய புராணங்களை நமக்கு தந்ததுனால நமக்கு அதை படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. நேற்றைய தினம் நான் வள்ளிமலையில் வாழ்ந்து திருப்புகளை பரப்பிய வள்ளிமலை சுவாமிகள் என்று அழைக்கப்பட்ட சச்சிதானந்த சுவாமிகளை பற்றி நேற்றைய தினம் நாம் எல்லாம் பார்த்தோம். தலை சிறந்த முருகன் அடியார். அவர் திருப்புகளை பரப்புவதற்காகவே முருகனால் இந்த பூமிக்கு தருவிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிற அளவுக்கு திருப்புகளை பரப்பியவர். திருப்புகழ் பாடல்கள் சாமானியமானது அல்ல. இன்ன பாடலை பாராயணம் பண்ணினால் அதற்கு இன்ன பலனை கைமேல் முருகன் தருவான் என்று சொல்லுகிற அளவுக்கு சக்தி மிகுந்த பாடல்கள். பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம், ஒன்றும் அமைய மாட்டேங்குது. வருஷம் போய்கிட்டே இருக்குது, பொண்ணுக்கு வயசு ஏறிக்கிட்டே இருக்குது. முந்தி தான் பொண்களுக்கு சீக்கிரம் காலத்தில் கல்யாணம் ஆகலையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பெரியவங்கள்லாம். இப்போ பசங்களுக்கும் ஆக மாட்டேங்குது. பசங்களுக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, போக மாட்டேங்குது. வயசு என்னன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்பாங்க. இந்த மாப்பிள்ளைக்கு பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க, பொண்ணு அமையலை. அப்புறமா சொல்லுவாங்க வயசு 32. அப்போ 32 ஆயிட்டா அப்படிம்பார்கள். பிறகு இன்னொரு வருஷம் போனால் 33 தானே, வயசு மேலே போய்கிட்டே இருக்கு. தலைகீழாக எல்லாம் மாறிட்டு, காலமே தலைகீழாக போயிட்டுருக்கு. அப்போ பொண்ணை பெற்றவர்கள் நகை போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கவலைப்பட்டார்கள், இன்னும் படுறாங்க. அதே சமயத்தில் அந்த கல்யாணம் பண்ண வேண்டிய பையன் இருக்கிறானே அவனுக்கும் நிறையா நிபந்தனைகள் இருக்குது. இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க போய் பார்த்துட்டு பையன் பரவாயில்ல படிச்சிருக்கான் அப்படிலாம் கேட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னன்னா, இருக்கிறது சொந்த வீடா வாடகை வீடா? ஒரு கேள்வி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, சொந்த வீடா வாடகை வீடா? இப்போ என்ன அர்த்தம்? சொந்த வீட்டுக்காரனாக இருந்தான்னா பண்ணி கொடுக்கலாம், வாடகை வீடாக இருந்தால் இப்போ மறைமுகமாக பெண் வீட்டுக்காரர்களும் பல நிபந்தனைகளை விதிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. காலமே தலைகீழாக மாறிப்போச்சு. இந்த சின்ன குழந்தைகளை பாருங்கள், எல்லாம் ஒரு ஆஃப் ட்ராயர் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பனியன் போட்டுக்கிட்டு சௌகரியமாக சுற்றிட்டு இருக்கும் சின்ன குழந்தைகள். பெரிய ஆட்கள்லாம் நல்லா 8 முழ வேஷ்டி கட்டி நல்லா ஜிப்பாக போட்டு அப்படி இருப்பாங்க பெரிய ஆட்கள். இப்போ கதையை பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளுக்குன்னு சின்ன வேஷ்டி வச்சுருக்கான் தீபாவளிக்கு. அதை வாங்கி கட்டிக்கிட்டு நேரியலையும் போட்டுக்கிட்டு ஃபுல் பேண்ட் சூட்டு போட்டுக்கிட்டு சின்ன குழந்தைகள்லாம் அலையுது. இந்த பெரிய ஆட்கள் பார்த்திங்கன்னா ஆஃப் ட்ராயரை போட்டுக்கிட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தலைகீழ மாறிட்டுல. அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்க நிலைமைன்னு பார்த்தா தலைகீழாக மாறி. காலையில் எழும்பி கோழி கூவுறதுக்கு முன்னால் வாசலை பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த காலத்து பெண்கள். இப்போ நான் சொல்லாட்டாலும் உங்கள் மனசுக்கு தெரியும். என்னென்னா, நிறைய வீட்டில் வாசல் தெளிக்கிற வேலையை வேறு இடத்துல ஒப்படைச்சிட்டாங்க. வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க தான் இப்போ வாசல் தெளிக்கிறது, வாசலை பெருக்கி தெளிக்கிற வேலையை ஆண்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. காலம் அப்படி தலைகீழ மாறி போய் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வேறு மாதிரி தலைகீழாக மாறலாம். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, ஆனால் தர்மம் மட்டும் ஒரு நாளும் மாறாது. தர்மம் அந்த காலத்துக்கும் சரி இந்த காலத்துக்கும் சரி. அப்போ போய் பேசினா தப்பு, இப்போ போய் பேசினா சரி அப்படி சொன்னால் ஒத்துக்குவோமா? தர்மம் மட்டும் எல்லா காலத்துக்கும் மாறாதது. தர்மம் மட்டும் ஒன்று தான். முருகன் அடியார்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள். அவங்கள பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கௌமார தொகையிலையும் செய்தொண்டர் தொகை இதில் எல்லாம் அடியார்களை பற்றி மிக அருமையாக எழுதி கொடுத்தார்கள். இந்த 2 பேரும் இல்லையானால் முருகனின் சீரடியார்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு என்பது ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். அப்படி எழுதி கொடுத்தார். முருகனிடத்தில் பக்தி என்றால் அந்த ஆழ்ந்த பக்தியை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது. பாம்பன் சுவாமிகள் குமரகுருதாசர் என்று தானே தன்னோட பெயரை வைத்திருந்தார். அந்த பாம்பன் சுவாமிகள் சொல்கிறார் பாருங்க, என் தலையில் இடியே வந்து, அவரோட சொந்த வார்த்தை, என் தலையில் இடியே வந்து விழுந்தாலும் சரிதான். ஒரு சூரியனுடைய வெப்பத்தையே மனுஷனால் கோடை காலத்தில் தாங்க முடியல. இந்த வருஷம் ரொம்ப வெயில், அப்பா தகிக்குதேன்னு எப்படி கதறிட்டு இருந்தோம். அவர் சொல்கிறாரு, கற்பாந்த காலம் மாதிரி 12 சூரியன்கள் உதிச்சு எரிச்சாலும் சரிதான்,
எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா எனக்கு முருகன் இருக்கிறான். முருகன் இருக்கான் என்னை காப்பாற்று, என்னை பராமரிக்கிறதுக்கு முருகன் இருக்கிறான். எனக்கு என்ன கவலை? 12 சூரியன்கள் கற்பாந்த காலம் மாதிரி உதித்து வெப்பத்தை, அளவு கடந்த வெப்பத்தை பரப்புனாலும் சரி, அதுக்கு மேலே பெரிய வார்த்தை, என் தலை மேலே இடியே வந்து விழுந்தாலும் சரி, எதுக்கும் அஞ்ச போகிறதில்லை. ஏன் அப்படின்னா என்னை காப்பாற்றுறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் முருகன் இருக்கிறான், நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று பேசுகிறார். பார்த்தீர்களா? இந்த அடியவர்கள் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கிற லாபம் என்ன என்றால், எவ்வளவு அருள் திறத்திலும் நம்பிக்கையிலையும் ஸ்திரமாக இருந்திருக்காங்க. நாம் அது மாதிரி ஸ்திரமாக இருந்தால் அவன் பார்த்து கொள்வான் என்று ஸ்திரமாக இருப்பது தானே நம்முடைய அடியார்களிடத்திலிருந்து நாம் படிக்க வேண்டிய பண்பு. அதனால்தான் அடியவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், நன்றே செய்வாய் பிழை செய்வாய், நானோ அதற்கு நாயகமே என்று இருந்தார்கள். அனைத்தும் ஈசன் செயல் என்றிருந்தார்கள். எதுவும் நம்மால் ஆகாது, அனைத்தும் ஈசன் செயல் என்றிருந்தார்கள். அவர்களுக்கு நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் அவனுக்கே சமர்ப்பணம் பண்ணியவர்களாக இருந்தார். அதனால தான் அவர்கள் கேடும் ஆக்கமும் கெட்டதிருவினார் என்று வர்ணிக்கப்பட்டார்கள் என்று நாம் படிக்கிறோம். வள்ளிமலை சுவாமிகளை படிக்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. எல்லாவற்றையும் விட்டு விட்டு சகலத்தையும் துறந்து முழுவதுமாக தன்னை முருக பக்திக்கு ஈடுபடுத்தி கொண்டு காட்டில் வாசம் பண்ணி எத்தனை ஆண்டு காலமோ தபஸ் பண்ணோம். இந்த காட்டை போய் பார்த்தா இப்பம் பயங்கரமான அடர்ந்த வனம், கரடி புலி சிங்கம்லாம் உலவக்கூடிய காட்டில் எப்படி இருந்து இரவு நேரத்தில் தனியாக இருந்து தபசு பண்ணியிருப்பார்னா, அவருடைய மன உறுதியை கொஞ்சமாவது நம்ம கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? பார்த்தீர்களா? இந்த மன உறுதியை நம்ம கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. 1917 வருஷம், 1917 டிசம்பர் மாதம் 31 ஒரு முக்கியமான ஆன்மீக பணியை ஆரம்பித்தார் வள்ளிமலை சுவாமிகள். அது என்னன்னா, நம்ம அப்போ பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிமைகளாக இருந்தோம். அவங்க நம்ம ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வச்சது தான் சட்டம். அவங்க உலகம் முழுசும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, த சன் நெவர் செட்ஸ் இன் த பிரிட்டிஷ் எம்பையர்னு. உலகத்தில் பிரிட்டிஷ் எம்பையரில், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் சூரியன் அஸ்தமிக்காது அப்படின்னு பெருமையாக பேசிக்கிட்டு, என்னென்னா அவங்க ஆள்கைக்கு உட்பட்ட ஒரு ராஜ்யத்தில் சூரியன் உதிக்கும் போது இன்னொரு இடத்துல மறையும், அந்த இடத்துல உதிக்கும் போது வேறொரு இடத்துல மறையும். ஆக அவ்வளவு நாடுகளை பிடிச்சி வச்சுருந்தாங்க. அதனால் தைரியமாக த சன் நெவர் செட்ஸ் இன் த பிரிட்டிஷ் எம்பையர் தாங்க. வள்ளலார் பாடும்போது பாடுவார், இந்த அந்நிய ஆட்சிக்கு அடிகி ஒழிகன்னு. ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். அதுலேயும் சொல்லப்போனால் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் ஹிந்து தர்மம் ரொம்ப சிரமத்தை அனுபவித்தது. நம்ம மக்களும் ரொம்ப வேதத்தில் ஊறி போய் இருந்தார்கள். பிரிட்டிஷ்காரர்களும் சரியாக சமமாக இந்தியர்களை நடத்தாததுனால மக்களும் துன்பப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பாருங்கள், வண்ணச்சர்வம் தண்டபாணி சுவாமிகள் அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்குறார். பார்த்துக்கிட்டு இது மாதிரியான நிலைமையெல்லாம் முருகா மாற்ற வேண்டும், இப்படி இருக்கக்கூடாது. ஜனவரி மாதம் 1 வந்தால் பழம் பூ பிஸ்கட்டு கேக்கு எல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு அழகான பையில் வச்சுக்கிட்டு நல்ல ஆடைகளை உடுத்திக்கிட்டு நேராக போவாங்க. எங்கன்னா எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களோ அதை நடத்துகிற அந்த வெள்ளைக்கார துரைக்கு மரியாதை செய்கிறதுக்கு போவாங்க. அதை அவங்கள பார்க்குறதுக்கு போகிறது, காணுவதற்கு செல்லுவது. நம்ம இந்த கணுவுக்கு எல்லாரையும் பெரியவங்களையெல்லாம் பார்த்து ஆசீர்வாதம் வாங்குகிறோம்ல, காணும் பொங்கல்னு வச்சுருக்கோம்ல, அதை மாதிரி நம்மக்கிட்ட இல்லாதது எதை அவங்க புதுசாக வச்சுருந்தாங்க, எல்லாம் நம்மக்கிட்ட இருந்து காப்பி அடித்தது தான். அந்த 1 போய் அவரவர் வேலை செய்கிற கம்பெனியோட துரமாரை போய் பார்த்து அவங்களுக்கு இந்த பழம் பூவெல்லாம் வச்சு அவங்கள கும்பிட்டு அவங்களுக்கு மரியாதை பண்ணிவிட்டு வருவாங்க. நம்ம சாமி தான் பார்த்தார். என்ன பார்த்தார்? வள்ளிமலை சுவாமிகள் பார்த்தார். நம்ம முதல் மரியாதைக்கு உரியவன் பிரிட்டிஷ்காரன் கிடையாது, நம்முடைய முதல் மரியாதைக்கு உரியவன் முருகன். அதனால் இந்த வேலையை விடுங்க, இதையெல்லாம் கொண்டுட்டு போய் 1 அவன் மூஞ்சில் போய் முழிக்கக்கூடாது, நாம் பார்க்க வேண்டியது முருகனின் திருமுகத்தை அப்படின்னு சொல்லி படி பூஜைன்னு ஆரம்பித்தார். 1917 டிசம்பர் 31 ஆரம்பித்தார். அந்த திருத்தணியில் ஒவ்வொரு படியிலையும் திருப்புகளை பாடி 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 மேலே ஏறி போய் அந்த திருத்தணிகை முருகனுக்கு, அந்த தணிகாசலனுக்கு நல்ல அருமையான அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி
மனம் குளிரக்கூடிய விதமாக அவனுக்கு எல்லா ஸ்தோத்திரங்களும் பண்ணி பாடி பக்தர்கள் நிறைவு அடைகிற ஒரு பழக்கத்தை வள்ளிமலை சுவாமிகள் தான் ஏற்படுத்தினார். அது இன்னும் பாருங்கள், பல்லாண்டு காலமாக வருஷம் தொடங்கின நாள் ஆங்கில வருஷம் நாம் போய் பார்க்க வேண்டியது முருகனைத்தான் அப்படின்னு எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற படை வீடுகளுக்கு ஓடுகிறார்கள் அல்லவா. இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் வள்ளிமலை சுவாமிகள் தான். அவருடைய அருள் எவ்வளவோ விஷயங்களை அந்த அடியவரினுடைய அருள் சாதித்திருக்கிறது. ஒரு நாள் சென்னையில் தங்கசாலைன்னு இருக்குது பார்த்தீங்களா, மின்ட்டு, அதில் நடந்து போய்கிட்டு இருந்தார் சுவாமி. நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை, ஒரு 10 வயசு மதிக்க தகுந்த ஒரு சிறுமி சாமி சாமின்னு கூப்பிடுது. என்ன அப்படின்னு பார்த்தா, சாமி இந்த திண்ணையில் உட்காரேன் அப்படின்ட்டு. பக்கத்தில் அந்த வீட்டோட திண்ணை இருக்குது, இந்த திண்ணையில் உட்கார் சாமின்னு. சரின்னு உட்காந்தார். ஏன் என்ன இதில் உட்கார சொல்கிறேன்னார். இல்லை, எனக்கு உன்னோட திருப்புகழ் பாட்டை கேட்கணும்னு ஆசையாக இருக்குது, ஒரு பாட்டு பாடேன் அப்படி. ஒரு பாட்டு பாடுன்னு சொன்ன உடனே, அப்போ திருப்புகழை உட்கார வச்சு பாடுன்னு சொல்லுது இதை குழந்தைன்னு சாமி சந்தோஷப்பட்டு திருப்புகழை பாடார். தன்னை மறந்து பாடினார். பாடி முடித்ததும் அந்த குழந்தை சொல்லிச்சு, உனக்கு தான் பாட தெரியும்னு நினச்சியா? எனக்கும் பாட தெரியும். நான் உன்னை பாட சொன்னேன்ல, அப்போ நீ என்ன ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லியிருக்கலாம்ல, நீ சொல்லலை இல்லை. ஐயோ, நீ பாடுவேன்னு தெரிஞ்சால் சொல்லியிருந்திருப்பேனே. பாடுமா, பாடு, நல்லா பாடு, கேட்குறேன் அப்படின்னார். அந்த குழந்தை உடனே ஒரு திருப்புகளை பாடு. அந்த திருப்புகளை பாடின உடனே ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு வள்ளிமலை சுவாமி. அதை பாடினவுடனே அவர் என்ன பண்ணார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். அந்த குழந்தை சொல்லிச்சு, என் பேர் பொங்கி அப்படின்னு. பொங்கியா அப்படின்னு, உனக்கு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கையில் வச்சுருந்தார். வெத்தலை வச்சுருக்கிற ஒரு டப்பா, ஒரு பை, அதுக்குள்ளே சுருள் வெத்தலை எல்லாம் வச்சுருப்பார். அதை அப்படியே எடுத்து இருந்தான்னு கொடுத்தார். அந்த குழந்தை அதை வாங்கிக்கிட்டு ஒரு திருப்புகளை கேட்டுட்டு ஒரு திருப்புகளை பாடிட்டு போயிட்டு கொஞ்ச நாள் ஆச்சு. வள்ளிமலைக்கு போகிறதுன்னு சுவாமி போகிறார். அந்த வள்ளிமலைக்கு போனால் மலை மேலே ஏறி போகும்போது பார்க்குறாரு, ஒரு இடத்துல அந்த பொங்கி அப்படிங்கிற குழந்தைக்கு வெத்தலை பையை கொடுத்தாருல்ல, அந்த பை அந்த வெத்தலை பை ஒரு பாறை மேலே உட்காந்துருக்கு வள்ளிமலையில். நாம் கொடுத்தது தங்கசாலையில், இது எப்படி வள்ளிமலையில் உட்காந்துருக்கு, ஆச்சரியமாக இருக்கே, இது யார் கொண்டு வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்க்குறார். அங்கே வள்ளி நாயகி தான் கொண்டாந்து வச்சுருக்கா. அவள் தான் பொங்கியாக வந்தா காட்சி கொடுக்க. அவள் தான் அந்த பையை கொண்டாந்து வச்சுருக்கா. அந்த பையை திறந்து சாமி பார்த்தா அதில் வெத்தலையெல்லாம் வச்சுருக்கும் போது ஒரு 5 ரூபா நோட்டும் வச்சுருந்துருக்காரு. இந்த பையை திறந்து பார்த்தா அதில் எழுதி வச்சுருக்கு, என்னென்னா, நீ வச்சுருந்த 5 ரூபா நோட்டு பத்திரமா உள்ளே இருக்குது, கவனமாக எடுத்துக்கோப்படிக்கு பொங்கின்னு எழுதி வச்சு. எப்படி பாருங்கள், வள்ளி நாயகியை பொங்கி என்கிற செல்ல பெயரால் வணங்கினார் வள்ளிமலை சுவாமிகள். பல முறை அவருக்கு வள்ளி நாயகி தன்னுடைய திருக்காட்சியை காட்டி அருளி இருக்கிறாள். இவ்வளோ தூரம் நேருக்கு நேராக அவள் பேசணுமானா எப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள். அதுவும் வள்ளியோட பேச்சு சாதாரண பேச்சா? வள்ளி பேசினா செவி மட்டும் இல்லை, உயிரெல்லாம் இனிக்கும், உள்ளமெல்லாம் இனிக்கும். நாங்கள் அருணகிரிநாதர் சொல்கிறார், வள்ளியோட பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு தெரியுமா? அது தேனா பாகா உமையே கிடையாதுங்கிறார். தேனென்று பாகென்று ஓமிக்க ஒன்னா வள்ளியினுடைய மொழி, அந்த தெய்வ மொழி பேசுகிறவள். இப்படி நேருக்கு நேராக சுவாமியோட பேசியிருக்கா பாருங்கள். தன்னை மறந்த அருணகிரிநாதர் வள்ளியை பாடும்போது அவர் பாடினார், அவள் பாகு கனிமொழி மாது குறமகள். அருணகிரியார் சொல்கிறார், பாகு கனிமொழி மாது குறமகள். அழகான திருப்புகள். பாதி மதி நதி போதும் அணிஜடை நாதர் அருளிய குமரேசா. பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடிய மணவாளா. காதும் ஒரு விழி காகமுற அருள் மாயன் அறி திரு மருகோனே. காலன் என அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயி. ஆதி அயனொடு தேவர் சுரர் உலக ஆளும் வகை ஒரு சிறைமேடா. ஆடும் மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வரவரும் இளையோனே. சூத மிக வளர் சோலை மருவு சுவாமி மலைதனில் உறைவோனே. சூரன் உடலற வாரி சுவரிட வேலை விடவல பெருமாளேன்னு பாட்டு. இந்த அழகான பாட்டில் வள்ளியை சொல்லும்போது பாருங்கள், பாகு கனிமொழி மாது குறமகள். நம்ம இப்படி படிச்சுட்டு போயிடுவோம். நல்ல அழகான தேன்
பாகு கனிமொழி கனிச்சார் இக்குமோ அது மாதிரி இனிமையான மொழி பேசுகிறவள். அதில் சிறப்பு என்ன என்றால் அந்த மொழி செவியில் இனிக்கிற தேன் மட்டுமல்ல, உள்ளம் இனிக்கும், உயிர் இனிக்கும், உணர்வும் இனிக்கும் என்றார்கள் நம்முடைய பெரியோர்கள். அதனால்தானே திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொன்னார், சிவன் தருகிற அந்த இனிமை சாதாரணமானதல்ல, தித்திக்கும் தேன். ஆனால் அது நாவில் இனிக்கிற தேன் மட்டும் கிடையாது. தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, அனைத்தெலும்பும் உள்நெக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும்பின்னு திருவாசகத்தில். அது சாதாரண தேன் இல்லையா, அது ஆனந்த தேனா. அந்த ஆனந்த தேனை மாணிக்கவாசகர் சொல்கிறார். அந்த ஆனந்த தேனை வண்டே போய் ஒவ்வொரு பூவிலையா கொஞ்சம் கொஞ்சமாக எள்ளு போல் தேனை எடுத்துகிட்டு வாரியே, தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. அங்கே போய் தேன் எடுக்காது. உனக்கு ஒரு நல்ல தேன் சொல்கிறேன், ஆனந்தமாய தேன். அது எங்கே இருக்குன்னா, அந்த ஆனந்தமாய தேன் தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே, அனைத்து எலும்பும் உள் நெக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும். குனிப்புடையான் யார்? சிவபெருமான். இந்த சிவபெருமானை நினச்சி அவனிடத்தில் ஈடுபட்டாய் என்றால் அந்த ஆனந்த தேன் பாயும் உனக்கு. அது ஊனெல்லாம் இனிக்கும், உயிரெல்லாம் இனிக்கும், உணர்வெல்லாம் தித்திக்கும், அப்படிப்பட்ட தேன் அப்படின்னு பாடுறார். இங்கே கனி மொழியை எடுத்து தேனை கலந்து பாகை கலந்து இனிமை சேர்க்கிற அந்த அபூர்வமான தமிழால் வள்ளி நேருக்கு நேராக வள்ளிமலை சுவாமிகள்கிட்ட பேசினாள் என்றால் எப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள். அந்த படி பூஜை அப்படியே ஆண்டு கணக்காக தொடர்ந்து இன்னும் அந்த சம்பிரதாயம் 1ஆம் தேதி ஆனால் போய் முருகனை வணங்குகிற அந்த பழக்கம் இன்னும் இருக்கிறது. அதில் ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை அழகாக சொல்லுவார்கள். அடியவர்களுக்காக எது வேண்டுமானாலும் முருகன் செய்வார். ஏன்னா அடியாருக்கு எளியன் அல்லவா, அடியாருக்கு நல்ல பெருமாள் அல்லவா, எது வேண்டுமானாலும் அடியார்களுக்காக செய்வார். அதை பாடும்போது உணர்ச்சி வசப்பட்டு போய் திருப்புகழை அடுத்து சுவாமி பாடிட்டே போகிறார். தன்னை மறந்துட்டார், அந்த லயத்துக்குள்ளே போயிட்டார். அந்த 1ஆம் தேதி பூஜை நடக்கும்போது அவர் பாட கோஷ்டியாக பின்னால் எல்லோரும் பாடிக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு நேரம் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமானதுனால அந்த பாடிக்கிட்டு வந்தவங்களுக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிட்டு அவங்க நினச்சாங்க, சரி சாமி இந்த பாட்டுக்கு வந்துட்டாங்க, இப்போ வெற்றிவேல் முருகனுக்குன்னு சொல்லுவாங்க, முடிஞ்சிரும், அப்புறம் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிரிவலம் வரும்போதே பாருங்கள் சாமி விடாமல் அடுத்த பாட்டுன்னு பாடிட்டே இருக்கார். இங்கே பாடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பசி வயிற்றை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணன்னு தெரியல. உடனே சாமி ஒரு பாட்டு முடிஞ்சு வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாரும் அரோகரா நான் சரி முடிச்சிட்டார் போல் நினச்ச உடனே சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலந்துஞ்சி தெரியாதேன்னு அடுத்த பாட்டை ஆரம்பிச்சிருவார். ஒருத்தன் பார்த்தான், அந்த பாட்டு முடிஞ்சுது, சுவாமி வெற்றிவேல் முருகனுக்குன்னார், சரி அடுத்த பாட்டை தொடர்ந்துருவார், அதனால் நம்ம ஒரு வழி பண்ணுவோம்னு சொல்லி அவர் வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் பசி ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. அவன் சொல்லிட்டான், இட்லி காப்பிக்கு அரோகரா அப்படின்ட்டு. ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பசி. சாமி காதில் கேட்டுட்டு சாமி பார்த்தா, என்னது இட்லி காப்பிக்கு அரோகராவா, பசிக்குது போல்ட்டுக்க, நம்மளும் நேரத்தை பார்க்காம நிறைய நேரம் பாடிட்டோம் அப்படின்னு சொல்லி சாமி அதோட கடைசி பாட்டை பாடி முடிச்சிட்டார். முடிச்சுட்டு இப்படி திரும்பி தான் பார்த்தார். திரும்பி பார்த்தா ஒரு பெரிய மேசையை போட்டு அதில் ஒரு துணியை விரித்து அதில் இலையெல்லாம் பரப்பி இட்லி சட்னி சாம்பார் வடை விதவிதமான சட்னி எல்லாம் இவங்க சாப்பிடு வந்து நிற்கிறவர் சொல்கிறார், சாமி பக்த ஜனங்களுக்கு சாப்பாடு பண்ணுறதுக்கு தான் வந்தேன், எல்லாம் இந்த கோஷ்டிக்கெல்லாம் நல்லா சாப்பிட சொல்லுங்கள், எல்லோரும் போங்க சாப்பிடுங்கன்றார் சுவாமி. 4 இட்லி சாப்பிட்றவன் 8 இட்லி, 8 சாப்பிட்றவன் 10 இட்லி, என்ன சட்னி சாம்பார் எல்லாம் அவ்வளோ பிரமாதமாக. ஆகா, நம்முடைய பசி அறிந்து நமக்கு இந்த திருத்தணி முருகன் உணவு ஊட்டி இருக்கிறானேன்னு அவ்வளோ மகிழ்ச்சி. சாப்பிட்டு முடித்த பிறகு இலையெல்லாம் எடுக்கணும்ல, அது கொண்டு வந்த பாத்திரங்களை எல்லாம் சரி பண்ணி வைக்கணும்ல. அந்த வேலையை செய்கிறதுக்காக ஒரு 4 பேர் போனாங்க. பார்த்தா பாத்திரத்தையும் காணும், இலையும் காணும், சட்டியும் காணும், எதையும் காணும், விளம்புன ஆளையும் காணும். இதையெல்லாம் செஞ்சவன் யார்? இட்லி காப்பிக்கு அரோகரான்னு சொன்னதுக்காக இட்லியும் காப்பியும் சட்னியும் சாம்பாரும் வடையும் விதவிதமான ருசியான சட்னியும் கொண்டு வந்து விளம்பியவன் வேறு யாரும் அல்ல, இது எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்தவன் முருகன். இவ்வளத்தையும் ஒரு அடியவரால் சாதிக்க முடிந்திருக்கிறது என்றால்
அவருக்கு எவ்வளோ பெரிய திட சித்தம் இருந்திருக்கணும். அந்த திருவடி எப்படி, அந்த முருகனுடைய திருவடியில் அவருடைய மனம் எப்படி தங்கி இருக்க வேண்டும் பாருங்கள். நான் நேற்று கூட நான் சொன்னேன், எவ்வளவுதான் உனக்கு நீ பெரிய குப்பேரனாவே இரு, எவ்வளவு சம்பத்துகள் வேணால் உனக்கு இருக்கட்டும், எவ்வளோ படிப்பு வேணால் படித்து பெரிய அறிஞனாயிரு, எவ்வளோ புகழ் வேணால் உனக்கு இருக்கட்டும், எப்படிப்பட்ட பெருமையை வேணால் அனுபவிக்கும், ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு காசுக்கு பெறாது. எப்போ நீ ஒரு குருவோட திருவடியை தஞ்சம் அடையவில்லை என்றால் இதெல்லாம் இருந்து உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு காசும் பெறாது அப்படின்னு நம்முடைய அருளாளர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட சீரடியார்கள் பாருங்கள். அதுதான் முருகனுடைய திருவடி மலர்களை பற்றிய நம் சீரடியா அவ்வளவு ஸ்திரமாக இருந்திருக்கிறார். சிற்றம்பல நாடிகள்னு ஒரு பெரிய அடியவர் இருந்தார், நல்ல முருக பக்தர். முருகனை வர்ணிக்கிறத பார்த்தீங்களானால் அதுக்கு மேலே இதுக்கும் மேலே என்ன சொல்ல போகிறாருன்னு நினைத்தால் அப்படி வர்ணிக்கிறவர். முருகனிடத்தில் அவ்வளவு ஈடுபாடு, எப்படி ஸ்திரமாக இருந்திருக்கிறார்கள் அடியவர்கள். ஒரு காலகட்டத்தில் அவருக்கு 63 சிஷ்யர்கள். ஒரு காலகட்டத்தில் சிற்றம்பல நாடிகள் ஒரு முடிவு பண்ணிட்டார், என்னென்னா இருந்தது போதும், இனிமேல் இறைவனோடு கலந்து விடலாம்னு முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சிஷ்ய கோடிகள்லாம் உட்காந்து, சுவாமியும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சாப்பாடு தயார் பண்ணி இந்த விளம்பரம் இருக்கிறானே அவன் என்ன பண்ணிட்டான், எல்லாருக்கும் உட்கார வச்சு சாப்பாடு விளம்பிக்கிட்டு இருந்தான். ஒரே ஒருத்தர் மட்டும், இந்த ஞான பிரகாசர், தத்துவ பிரகாசர், கண்ணப்பர் எல்லாம் சிற்றம்பல நாடிகளுக்கு சிஷ்யர்கள் எல்லோரும் இருந்தாங்க. அப்போ அவன் எல்லாம் சாப்பாடு விளம்பிகிட்டு இருந்தான். அதில் ஒருத்தர், கண்ணப்பருங்கிற ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லிட்டாரு, என்ன இது சாப்பாட்டில் நெய் போடுறேன்னாங்க, நெய் போடலை, கசக்குது நெய் அப்படின்னாங்க. அந்த சமயக்காரன் என்ன பண்ணிட்டான், நெய் போடுறதுக்கு பதிலாக வேப்பெண்ணெயை போட்டான். சாதத்தில் கொண்டு வேப்பெண்ணெயை ஊற்றினா கசக்கத்தானே செய்யும். அது சொன்னவர் கண்ணப்பர், ஐயோ கசப்பாக இருக்குது, வேப்பெண்ணெய் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டார். உடனே சாமி பார்த்தார், பாக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவன் ஒருத்தனுக்கும் தெரியலை, வேப்பெண்ணெய்க்கும் நெய்க்கும் வித்தியாசம் தெரியாதனால தானே சாப்பிட்டான், சுவாமிக்கும் தெரியல, பாக்கி சிஷ்யர்களுக்கும் தெரியல. அப்போ ரைட், இவங்க நல்ல ஆன்ம நிலையை அடைஞ்சிட்டாங்க. அதனால தான் இவங்களுக்கு வாய்ச்சுவை என்பது இல்லாமல் போச்சு, தவச்சுவை வந்துருச்சு. அதனால் வாய்ச்சுவைக்கு முக்கியத்துவம் இல்லை. அவங்கெல்லாம் கசக்குன்னு ஒருத்தரும் சொல்லலை, இவன் ஒருத்தன் தான் கசக்கிறது என்று சொன்னான். அப்படியானால் இன்னும் இவன் நல்ல துறவுக்கு தகுதியாகவில்லை. அதனால சுவாமி சொல்லிட்டார் அவனை பார்த்து, கண்ணப்பா நீ இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், சென்று வா அப்படின்ட்டார். ஐயோ நான் என்ன செய்வேன், நான் என்ன பாவம் பண்ணேன். எப்போ உனக்கு வேப்பெண்ணைக்கும் நெய்க்கும் வித்தியாசம் தெரிஞ்சுதோ அப்போ இன்னும் நீ முக்தி அடையிறதுக்கு உண்டான தகுதியை பெறலைன்னு அர்த்தம். ஒன்றும் கவலைப்படாத, போய் வடநாட்டு யாத்திரை போயிட்டு வா அப்படின்ட்டார். குருநாதர் சொல்ல தட்ட முடியாது. அவர் வடநாடு யாத்திரை போகிறேன்னா அவர் போனார். ரொம்ப கவலை, நம்ம சிஷ்யராக இருந்து இவ்வளோ நாள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோமே, குருநாதர் நம்ம விட்டுட்டாரே அப்படின்னு அவ்வளோ கவலை. வடநாட்டு யாத்திரை போயிட்டு திரும்பி வரும்போது என்ன நடந்துச்சுன்னா, இன்னும் இருக்குது அந்த இடம் மாயவரம் பக்கத்தில் கௌரி மயூரம்னு அந்த காலத்தில் அழைக்கப்பட்ட இடம் இப்போ சித்தர் காடுன்னு இருக்குது. இப்போ அதுக்கு பேர் சித்தர் காடு, கௌரி மயூரம் என்பார்கள். அந்த இடத்துல ஒரு பெரிய இடத்த தேர்வு செய்து தன்னுடைய சிஷ்யர்களுக்கும் தனக்கும் 63 சிஷ்யர்களில் ஒருத்தர் போயிட்டார். 62 பேர் இருக்காங்க, தான் ஒரு ஆளை சேர்த்து 63 குழி வெட்ட சொன்னார். சமாதி நிலையை அடைவதற்காக, எப்படி பாருங்கள், ஜீவ சமாதி நிலையை அடைவதற்காக 63 குழி வெட்ட சொல்லி நடுவில் குருநாதருக்கு ஒரு குழி வெட்டியாச்சு. எல்லாரும் உள்ளே போக வேண்டியது, அவ்வளோதான். சமாதியில் அப்படியே பிறகு சமாதி நிலை அடைந்த பிறகு மண்ணை போட்டு எல்லாம் மண்ணை போட்டாச்சு. சிஷ்யர்களும் சொன்ன மாதிரியே சமாதி குழியில் இறங்கிட்டாங்க. குருநாதரும் உட்காந்துட்டார். சமாதி நிலை கூடிட்டு அப்படியே உணர்வற்ற நிலை வந்துடும். அதுக்கப்புறமா மண்ணை போட்டு மூடிட்டாங்க. இந்த மூடின பிறகு தான் இந்த வடநாடு யாத்திரை போன கண்ணப்பர் வரார். வந்தவர், ஆண்ட குருவே என்னை ஈடேற்ற நீங்கள் எழுந்தருளக்கூடாதான்னு கதறார். நான் ஒருத்த மட்டும் இப்படி ஆயிட்டனே, மற்ற எல்லாருக்கும் கிடைச்சது எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஆண்ட குருவேன்னு அழுது புலம்புறார். நான் செய்த சின்ன குற்றத்தை மன்னிக்க மாட்டீர்களா அப்படின்னு அவர் அழுத குரல். அவர் அழுத உடனே இந்த சிற்றம்பல நாடிகளோட சமாதியில் மண் மூடி இருக்குல்ல, அந்த மண் தன்னால் விலகுச்சு.
தன்னால் விலகுனா அவர் சமாதி யோகத்தில் தான் இருக்கார் அப்படியே. ஆனால் வாயிலிருந்து ஒரு வார்த்தை பிறக்கிறது, கண்ணப்பா வா என் மடியில் வந்து உட்கார். அந்த கண்ணப்பர் வந்து சிற்றம்பல நாடிகளோட மடியில் வந்து உட்கார்ந்தார். உடனே மண் பழையபடி மூடிக்கொண்டது. குருநாதர்களும் சிஷ்யர்களும் எப்படி இருந்திருக்கிறார்கள் பாருங்கள். நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. யாரை முன்னிறுத்தி அவர்களுக்கு இவ்வளவு திடசித்தம் கிடைத்தது. யோக சமாதியில் தங்களை ஆட்படுத்தி கொண்டு இறைவனோடு கலக்கிற அந்த அரும்பெரும் நிலையை அடைவதற்குண்டான திடசித்தம் எவ்வளவு தேவை, அது அவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? இதையெல்லாம் அவர்களுக்கு அருளி செய்தவன் தான் குருநாதர்களுக்கெல்லாம் குருநாதனாக இருக்கிற அந்த முருகப்பெருமான் தான் இவைகளையெல்லாம் அவர்களுக்கு அருளி செய்தான். அந்த குரு மூலமாக பசுவினுடைய மடியிலிருந்து பாலை கறந்து நாம் எடுத்துக்கொள்வது போல அந்த குருவின் உபதேசமானது அவர்களுக்கு அமுதப்பால் போல பெருகி சென்று அவர்களுடைய ஞானத்தையும் அவர்களுடைய ஆத்ம ஞானத்தை மேலும் மேலும் பெருக்கி வளர்த்து அவர்களுக்கு உண்மைக்கும் இன்மைக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை அகற்றி அவர்களை ஒருமுகப்படுத்துகிற வேலையை இந்த முருகனின் சீரடியார்கள் செய்திருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான இடம் சிற்றம்பல நாடிகளுக்கு உண்டு, வள்ளிமலை சுவாமிக்கு உண்டு. இதெல்லாம் மறக்கவே முடியாத மிகப்பெரிய சிறப்பு மிகுந்த பெருமக்கள். அழகாக சொல்கிறார் பாருங்கள், அருணகிரிநாத பெருமான் சொன்னார், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சிற்றம்பல நாடிகளை மாதிரி நாம் போய் யோக சமாதியில் உட்கார போகிறோமா? இல்லைன்னா குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கைன்னு மேலே கொண்டு போய் ஆங்யா சக்கரத்தினுடைய நடுப்பகுதியில் கொண்டு வச்சு நாம் தியானம் பண்ணி மேலே இருந்து அப்படியே அமுதம் கீழ் நோக்கி வர்ஷிக்கிற அளவுக்கு நாம் தவம் பண்ண போகிறோமா? ஒன்றும் இல்லை. ஆனாலும் நம்ம விட்டுருவாங்களா நம்ம அடியார்கள்? இதெல்லாம் நாம் செய்ய முடியாது, செய்ய போகிறது இல்லை. ஆனாலும் நம்ம விடலை. என்ன சொல்கிறாங்க? அதெல்லாம் செய்ய முடியாது. உங்களால் மூச்சை இழுத்து இழுத்து மேலையும் கீழையும் விட்டு உள்ளே நிறுத்தி இத்தனை எண்ணி பார்த்து அப்புறம் வெளியே விட்டு வயிறெல்லாம் கும்பித்து அதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு செய்ய முடியாது. கவலைப்படாதீங்க. என்ன செய்யுங்க? எளிமையான ஒரு வழி சொல்லித்தரேங்கிறார் அருணகிரிநாதர். சொன்னார், எளிமையாக ஒரு வழி சொல்லித்தார். என்னன்னா, அவனுடைய நாமத்தை சொல்லணும். அவன் நாமம் புகழ்பவருக்கு அவனுடைய அருள் தானே வந்து முன்னிற்குங்கிறார். அவன் நாமாவே சொல்லுங்கள். நாமாவேன்னா ஆடிக்கு ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் இல்லை, எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கு. எப்பவும் அவனோட நாமாவை சொல்லு. சரி, நேரம் கிடைக்கும்போது சொல்ல முடிஞ்ச நேரத்தில் சொல்லிடுவோம். எப்பவும் சொல்லுனா தூக்கத்திலேயே சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்போம். தூக்கத்தில் நீங்கள் சொல்ல வேண்டாம். நீங்கள் விழித்திருக்கிற போது நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்களானால், மனசுக்குள்ளே கூட நீங்கள் ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களானா, தூங்கும்போது விழித்திருக்கும்போது உங்கள் புறக்கரணம் சொல்லுகிற நாமாவை தூங்கும்போது உங்கள் அகக்கரணம் சொல்லும். தன்னால் அகக்கரணம் சொல்லிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் பெருசாலாம் பெரிய இந்த யோகமெல்லாம் பண்ண வேணாம், நீங்கள் அவனுடைய நாமாவையாவது சொல்லி கொண்டிருங்கள். ஏன்னா அதுக்கு இருக்கிற சக்தி சாதாரணமானது கிடையாது. புறக்கரணம் சொல்லுகிற நாமாவை மறந்து தூங்கும்போது நம்முடைய அகக்கரணம் சொல்லும். சுந்தரரை விடவா இது சொல்லிவிட முடியும்? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார், ஏன்பா சிவனை பார்த்து கேட்குறார், நான் வழிக்கு விழுந்தாலும் சிவான்னு தான் விழுவேன். கீழே கால் வலிக்கு விழுந்துச்சு, ஒருத்தன் விழுந்தான், விழ போகிறான், ஐயோ 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 சரிக்கிட்டான், விழ போகிறான் அப்படின்னு அம்பாள் சொல்கிறா சுவாமியை பார்த்து, ஐயோ விழ போகிறான் அப்படின்னு. சுவாமி சொன்னார், கவலைப்படாத, ஒன்று அம்மான்னு விழுவான், போய் காப்பாற்று, இல்லை அப்பான்ட்டு விழுவான், நான் போய் காப்பாற்றுறேன், அவ்வளோதானே, ஏன் கவலைப்படுற அப்படின்னார். அவனுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சர்ன்னு வலிக்கிட்டு போய் டமால்னு தலையில் அடிபடுற அளவுக்கு விழுந்தான். விழும்போதே அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை செத்தேன் அப்படின்ட்டு. அம்மாவும் வரல, அப்பாவும் வரல, செத்தேன்னு வந்துச்சு. அவ்வளோதான், முடிஞ்சது கதை. சொல்லணுமா இல்லையா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்கிறார், வழிக்கு நான் விழுந்தா கூட சிவான்னு சொல்லிக்கிட்டு தான் விழுவேன். இவ்வளவு சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கா? எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படற்பாலதொன்றானால் பிழிக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள், பிழைப்பனாகிலும் நின் திருவடி பிழையேன், வழிக்கு விழினும் நின் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம், ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூர் எனும் ஊர் உரைவோனேன் சுந்தரர் பாடுறார். வழிக்கு விழுந்தாலும் உன் பேரை சொல்லிட்டு தான் விழுவேன்.
இந்த மாதிரி முருகா 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 என்று மொழிக்கு துணையாயிருக்கிற அவனுடைய நாமம் இருக்கிறதே, அதை சொல்லுங்கள் என்று எளிய வழிகாட்டினார் நமக்கு அருணகிரிநாத பெருமாள். இப்படி தொகை தொகையாக அடியார்களினுடைய சிறப்புக்களே தொகை தொகையாக கௌமார தொகை பேசி வைத்திருக்கேன். இப்போ தான் நம்மளால் அதை படித்து தான் நம்ம இதையெல்லாம் தெரிந்து கொள்கிற நிலைமைக்கு நாம் இருக்கிறோம். நம் சீரடியார்கள் காட்டிய பாதை செம்மையான பாதை, எளிமையான பாதை. அடியார்க்கு எளியவனாக இருக்கிற முருகன் அவர்களை ஆட்கொண்டு நமக்கு வழிகாட்டுவதற்காக அவர்களை இயக்கி இருக்கிறான் என்பதுதான் உண்மை என்ற அளவிலே காலத்தின் அருமை கருதி அடியார்க்கு நல்ல பெருமாள் என்கிற தலைப்பில் அமைந்த இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். பொறுமையாக இருந்து கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆரிதடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, விற்பை கூர் செய்தனிவேல் வாழ்க, குடம் வாழ்க, செவ்வேளேறிய மங்கை வாழ்க, ஆனிதன் அணங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார். அரகர் நம பார்வதி பதையே. அன்பர்களே, சத்தமாக சொன்னீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற சுவாச கோஷங்களில் உள்ள அடைப்புகள்லாம் போயிடும். அவ்வளோ அழகாக மூச்சை எடுத்து விடுற அளவுக்கு எல்லா அடைப்பும் போயிடும். நல்ல பகவான் நாமாவை சொல்கிறதுக்கு தயங்க வேண்டாம், நல்லா சொல்லுங்கள். அரகர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.